தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி தவம் இருக்கும் போது அவர்களுடைய தவநிலை எங்கம்மா வருகின்றது? பார்த்தார் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்பிகையும். ஆகா, நம்மளுடைய வாசலில கணவனும் மனைவியுமா தவம் இருக்காங்களே, அதுவும் நாடு வேணும், நகரம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், பொன் வேணும், பொருள் வேணும், அழியாத வர வேணும்னு கேட்டு தவம் இருக்காங்களா? கிடையாது, கிடையாது, கிடையாது. ஆனால் அவ இருக்கதோ பிள்ளை வரத்தை கேட்டு தவம் இருக்கா, குழந்தை வரம் கேட்டு தவம் இருக்கிறாள். நாமளும் ஒரு பெண் தானே, பிள்ளை இல்லாத கவலை ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும், இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும் என்று அந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இடத்திலே, விஸ்வநாதரிடத்திலே விசாலாட்சி ஓடி வருகின்றாள். ஆண்டவனே பகவானே, அதாவது நம்மளுடைய வாசலிலே காசிராஜனோ மங்கையர்கரசி என்ற கற்பகவள்ளி தவம் இருக்கிறார். அவர்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல உடனே இருவேர்களும் கலந்து பேசி இவங்க ரெண்டு பேரும் கண்ண மூடி நித்திரையில தவம் இருக்கும் போது ரெண்டு பேருடைய சொப்பனத்திலேயும், அதாவது இவங்க கண்ண மூடி தவம் இருக்கிறார்கள். காசிராஜன் கற்பகவள்ளி கனவிலே மனதிலே தோன்றி, அதாவது அந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பிகையும், ஏ காசிராஜா, நீ பிள்ளை வாரோ அங்கேட்டு வந்தாய், பிள்ளை வாரோ கேட்டு வந்தாய், நம்பிரிய மூடே அந்தந்தே நடா, கணவன் மனைவி கராமதியிலே காசி விஸ்வநாதர் கொடுப்பாரா, ஐயா கராமதியிலே என்ன கொடுத்தார்? இருவேருடைய கனவிலையும் தோன்றி நீங்கள் மதலை வரம் கேட்டு வந்தீர்கள், நான் உங்களுக்கு நீங்க கேட்ட மதல வரத்தை தருகின்றேன். பிள்ளை வரம் கேட்டு வந்தீர்கள், நீங்க கேட்ட பிள்ளை வரத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். கைய நீட்டுங்க. கைய நீட்டின உடனே ஆண்டவன் பகவானும் அம்மை விசாலாட்சியும் தீர்த்தம் ஒன்று வெந்நீரும் கையிலே கொடுத்து அப்படியே அடுத்த கனவே மறைந்தார்கள். இவர் ரெண்டு பேரும் கண்ணை திறந்து பார்க்க கையை நீட்டாப்புல இருக்கு, கையில தீர்த்தம் ஒன்று வெந்நீர் இருக்கின்றது. உடனே இருவேர்களும் நம்ம எந்த பிள்ளைக்கு தவம் இருந்தமோ அந்த பிள்ளைய பகவான் கொடுத்து விட்டார், பிள்ளை வரத்தை கொடுத்துட்டாரு என்று காசிராஜன் மனைவியிடத்திலே சொல்ல மனைவி காசிராஜனிடத்திலே சொல்ல உடனே இருவேர்களும் அரண்மனைக்கு வந்து தீர்த்தமாடி மாத்தொடுத்தி அந்த திருவெண்ணீரையும் பகவான் கொடுத்ததொரு தீர்த்தத்தையும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவனுடைய நாமத்தை உச்சரித்து அப்படியே திருவெண்ணீரையும் தீர்த்தத்தையும் மனைவியாகப்பட்ட மங்கையர்கரசி அந்த கற்பகவல்லி இடத்திலே கொடுத்த உடனே அந்த கற்பகவல்லி அந்த தீர்த்தத்தை அருந்திய நாள் முதலாக ஆண்டவனுடைய அருளாரை அழகு மங்கையான கற்பகவல்லி அந்த காசிராஜ மன்னன் அந்த துளசிராஜனுடைய மனைவி அவ எப்படி இருக்கா பாருங்க. அந்த முதல் குளிமாறந்தாள் அகிலையால் ஜூளானால் அவ ஊரறிய ஒரு மாதோ எம்ம நாடறிய 40 நாள் ஓராவது மாதத்திலே உடையவர தஞ்சோம் என்பார்
இரண்டாவது மாதத்திலே இறையோனை கரங்குமிப்பால் அவன் மூணாவது மாதத்திலே அவன் முகவெளுப்பை கண்டிடுமா இம்மன் நாலாவது மாதத்திலே அவளுக்கு நாவரஜகிருப்பா எம்மா ஐந்தாவது மாதத்திலே அறவையறு பூரணமா ஆறாவது மாதத்திலே அவளுக்கு அங்குமெல்லாம் தங்கரீரும் அந்த காசிராஜன் மனைவியா கற்பகவல்லி பெண்ணாளுக்கு எம்மை ஏழாவது மாதத்தில் இடைச்சேலையின கண்டிடும் அந்த எட்டாவது மாதத்தில் அவ கட்டம் மண்ண விட்டு தீம்பா என்ன ஒன்பதாம் மாதத்தில் ஓலை போல சுழண்டிடும் அவளுக்கு பத்தாவது மாதமா அம்மா பேர்கால வழி வந்து அப்படித்தானம்மா அழுவாங்க நல்லா வந்துச்சு பேர்கால வழி என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னா வயந்த வழி குதையா ஆமா என் வானாள் எல்லாம் போகுதையா இன்னைக்கு என் வானாள் எல்லாம் போகுதையா இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் என்னால பொறுக்க முடியலையே முடியல அந்த பக்கம் வலிக்கு இந்த விழாவுல வலிக்கு பின்னாடி வலிக்கு முன்னாடி வலிக்கு விழாவிலையும் வலிக்குமாம்மா அவளாவுனா பிட்டியா அப்படியாம்மா அது முன்ன பின்ன பிள்ளை பத்தாதானே உங்களுக்கு தெரியும் ஆமா எனக்கு குறுக்கு வலிக்கு கொடி இடையும் நோகுற அங்கதான் முதல்ல வலிக்கும் முன்ன பின்ன பிள்ளை பத்தாதானா ஆமா அந்த புள்ள பக்குற ஒண்ணு இருக்கும் போய் தான் உங்களுக்கு உலகத்துல மரியாதை அப்படியா ஆமா அதுவும் எங்கிட்ட வந்துட்டுன்னு வை ஆமா நீங்க எதுக்கு இருக்கணும் நாங்க அது சரிதான் நாங்க ஏன் இருக்கணும் நாங்க பாட்டுக்கு போயிருந்தோம் ஆமா நான் உடனே உன்னை 10 மாதம் சுமந்து பெத்ததுக்கு ஆமா என் வயித்துல பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கிடணும் நல்லா அடிச்சுக்கிட்டு தான் அலையணும் போல பிள்ளை பத்ததுக்கு ஆமா அப்படின்னு அது ஒண்ணு உங்ககிட்ட இருக்க போய் தானமா நீங்க இத்தனையும் சொல்லிட்டு அலையுதீங்க பிள்ளை பக்க போய் தானே எப்படி ஊர் ஊரா பானை அடிக்க வேண்டியதா இருக்கு ஆகையினாலே ஆமா பிள்ளை பெக்கலனாலும் வளைச்சி சம்பாதிச்சா தான் சோறு திங்க முடியும் அது கரெக்ட் தான் ஐயா ஆகையினால ஆமா பிள்ளை பெக்காம இருந்துட்டா மட்டும் ஆமா தட்டை வச்ச உடனே மேல இருந்து சோறு வந்து விழுந்துருமா அப்படி விழுந்தா தான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டோமே தின்னுட்டு செவனேன்னு இருந்துருவோமே வயிறு பசின்னு ஒண்ணு இல்லன்னா ஐயாவுக்கு இன்னைக்கு கொடை நடக்குமா அப்படி மேல இருந்து சோறு விழுந்தாலும் இவன் தட்டுல விழுந்துட கூடாதுன்னு இன்னொருத்தன் வந்து ஏந்துவான் அது உன் கூட சேர்ந்த கெட்டண்ண முடிச்சவன் தட்டுல விழுந்துட கூடாதுன்னு இன்னொருத்தன் ஏந்துவான் ஆகையினாலே மக்கள் வாழ சம்மதமே கிடையாது அந்த காசிராஜனுடைய மனைவிக்கு பேர்கால வழிவழிக்கு அவளுக்கு பேர்கால வழிவழிக்கு மன்னனிடத்துல சொல்லி அழுது புலம்புதா வலிக்கா மன்னா நாங்க என்ன நடந்தாலும் திரும்பினா பார்க்க மாட்டோம் உடனே பார்த்தான் காசிராஜன் ஆமா அப்படியே நினைக்கா மருத்துவத்தை வரவழைத்தா மருத்துவத்தை வரவழைத்து மூளைய ஒதுக்கி முக்காளி போட்டு தூங்கு மஞ்சள் கயிறரைக்கி கயத்தை எட்டி பிடிக்க வைத்து அப்ப மருத்துவத்திடத்துல அந்த கற்பகவல்லி அழுது புலம்புகின்றார் அம்மா ஏ மருத்துவமே எனக்கு இந்த வழி வலிக்கும் என்று நான் எண்ணி கூட பார்க்கலையே என்னையா தக்காளி சட்னி நெத்தில இருந்து வலியுது என்று அழுது புலம்பிய உடனே ஏமா கொஞ்ச நேரம் பொறு ஆமா ஏன் இப்படி புலம்புத எதுக்குமா அப்படி புலம்புத என்று நேரம் கூடி வந்துட்டு வயிறு இறங்கி வந்துட்டு வயிறு கீழே இறங்கி வரும் இறங்கி வந்தா சீக்கிரம் குழந்தை பிறந்துரும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப இல்ல ஆமா அந்த காலத்துல பிள்ளை பிறந்த நேரத்தை குறிச்சாங்க இப்ப நேரத்தை குறிச்சு வச்சுட்டு பிள்ளைய கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துருங்க நல்ல நேரத்தை பார்த்து அரவு வேண்டாம் ஆமா ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்க ஆமா ஆகையினாலே ஆண்டவனுடைய அருளாலே இப்ப ஏன் நீ கவலைப்படுத கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமை மதிய கூட வாங்க வந்த எங்கள் ஐயா முத்துவீர சுவாமி வந்த அவதாரம் எடுக்க போறா அந்த காசி விசாலாட்சியுடைய கிருபையினாலே காசிராஜனுடைய மனைவி அந்த கற்பகவல்லி மங்கையர்க்கரசியுடைய திருவயற்றிலே எங்கள் ஐயா அவர் எப்படி அவதாரம் எடுக்கார் பாருங்க எப்படி பிறக்கார் ஐயா அடிபிள்ளி ஐயம்மா வயர்கள் நொந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்றை பெற்று எடுத்தார் ஐயா வயர்கள் நொந்து குழந்தை ஒன்றை பெற்று எடுத்தார் அவ பெற்று அடுத்து அந்த குழந்தை தன்னை எம கோதையானே அந்த மருத்துவமோ அவ கையில எடுக்கும் அந்த வேளையிலே
கோயில் எடுக்கும் வேளையிலே என்ன காரணங்கள் நடக்குமானாடே எம்மா வேளையிலே என்ன நடக்கு காசி விஸ்வநாதருடைய அருளாலை அந்த கற்பகவல்லி பெண்ணாளுக்கு அடிப்படியாகவே வயர்கள் நொந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். புள்ள பிறந்திருக்க சாதாரணமா பிறந்திருக்க எப்படி பிறந்திருக்கார் ஐயா? எங்கள் ஐயா அவர் எப்படி பிறந்திருக்கார் பாருங்க. எப்படி பிறந்திருக்கின்றார்? காசிராஜனுடைய பிள்ளை இல்லாத மலட்டு பட்டத்தை தீர்க்க வந்த அந்த அருவாந்த ஆம்பளை பிள்ளை சும்மா பிறந்திருக்கா. அது எப்படி பிறந்திருக்கு? எம்மா கோடிகள் சுத்தி பிறந்திருக்கு ஐயா பிறந்திருக்கு. அந்த காசிராஜ கோட்டையிலே கொடிகள் சுத்தி பிறந்திருக்கு. அது மாலை சுத்தி பிறந்திருக்கு. அந்த மாளிகைக்கு ஆபத்தாக வளர்ந்த கோடியை சுத்தி பிறந்திருக்கு. எண்ணம் பிறந்திருக்கு. அவன் கோட்டைக்கு வந்தாக அம்மா பிறந்திருக்கு. குழந்தை எப்படி பிறந்திருக்கு? அது எப்படி பிறந்திருக்கு? சாதாரணமா பிறந்திருக்கா? கிடையாது. கொடி சுத்தி பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தை மாலை சுத்தி பிறந்திருக்கு. ஆமா, அந்த காலத்துல சொல்லுவாங்களே என்னையா, கொடி சுத்தி பிறந்தா கோட்டைக்கு ஆகாது, மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது. அப்ப பார்த்தாங்க காசிராஜனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடே அப்பா, ஆமா, நமக்கு கடவுள் ஒரு அரசால அருமாந்த ஆம்பளை பிள்ளைய கொடுத்துட்டாரு. அரசால நமக்கு ஆண் குழந்தை கிடைத்து விட்டது என்று இவர் சந்தோஷத்துல இருக்காரு. ஆமா, சுத்தி இருக்கவெல்லாம் குசு குசு குசுன்னு பேசுதா. காதுக்குள்ள ஒருத்தி குசு 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 குசுங்க. ஏடி குழந்தை பிறந்தது சந்தோஷம்தான். ஆமா, ஆனா கொடி சுத்திலா பிறந்திருக்கு. சுத்தி பிறந்திருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா, கொடி சுத்திலா பிறந்திருக்கு. பிள்ளை பிறந்திருக்கான். கொடி சுத்தி பிறந்தா கோட்டைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே. இப்ப இவர் என்ன பண்ண போறாரோ தெரியலையே. நம்ம மன்னர் என்ன பண்ண போறாரோ தெரியலையே என்று ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் பேச மருத்துவம் மன்னரிடத்துல வந்தா. ஆமா, மன்னா இந்த பிள்ளைய பார்க்க சாதாரண பிள்ளை மாதிரி தெரியவில்லை. கொடி சுத்தி பிறந்திருக்கு. இது கோட்டைக்கு ஆகாது. இங்க வைக்காதீங்க. அப்ப பார்த்தா அந்த காசிராஜ மன்னன் சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? தவம் இருந்து பெத்த பிள்ளைய நீ குறையா சொல்லுத. கொடி சுத்தி பிறந்திருக்கு, கோட்டையில வைக்காதீங்கன்னு சொல்லுகிறாயே என்று யார் ஐயா வரவழைக்கின்றார்? அந்த நரின் குள்ளம் ஊதிதே எம்மா பாப்பான் அந்த வேரியரை எம்மா பஞ்சாங்கம் பார்த்து சொல்லு. சுவாதிடர வரவழைத்து சாதகத்தை பாப்பார். சாதகத்தை பார்க்கும்போது மன்ன கோடி சுத்தி பிறந்திருக்கு. உங்க கோட்டை எது அழியும் மன்னா? இது மாலை சுத்தி பிறந்த பிள்ளை. உங்க மாளிகைக்கு ஆபத்துதான். இது மக்களையும் கொன்றிடுமே. இந்த மதலை பிறந்த நேரம் அது மன்னா. இந்த குழந்தை கொடி சுத்தி பிறந்திருக்கு, கோட்டையை அழிச்சிடும்.
அழிச்சிரும். மாலை சுத்தி பிறந்திருக்கு மாளிகை அழிச்சிரும். மாளிகையை அழித்து விடும். உங்களோட நின்னா பரவாயில்ல. ஆமா. காசிமா நாட்டுல இருக்க மக்கள் அத்தனையும் இந்த குழந்தையால உயிர் பிரியும். நாம் உயிர் பிரியும் அண்ணா. அப்ப காசிராஜ மன்னனுக்கு மனசுல வலிக்கும். அவருக்கு மனசுலாம் கஷ்டம் தாங்க முடியல. ஆகா ஆஹா. தவமா தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை. பெற்றெடுத்த பிள்ளை நம்ம அழிக்கும்னாலும் பரவாயில்ல, நாட்டு மக்களையும் சேர்த்து அழிக்கும்ங்காரு. அழிக்கும்னு சொல்லுகிறாரே. இந்த குழந்தைய கொன்றுங்கங்காரு. ஆமா. அப்ப பார்த்தான் காசிராஜன். காசிராஜ மன்னன் நேர மனைவியிடத்துல ஓடி வந்து மனைவியிடத்திலே ஓடி வந்து, அம்மா என்ன நம்ம இறந்தாலும் பரவாயில்ல, நாட்டு மக்களையும் கொன்று சொல்லுதாரு. சொல்லுகிறார்கள். வேண்டாம்மா, இந்த பிள்ளை நமக்கு வேண்டாமா என்று மந்திரியை வரவழைத்து மந்திரியை வரவழைத்து ஒரு பேள பெண்டகத்தை அலங்கரித்து அலங்காரம் செய்து பட்டு பீதாம்பர துணிகளை வைத்து ஆமா பெற்றெடுத்த பிள்ளை என்றும் கூட பாராமல் கூட பார்க்காமல் அப்படியே அந்த குழந்தையை தூக்கி உள்ள வச்சு ஆமா காவலர்களை வரவழைத்தான். இந்த குழந்தையை ஆமா காசிமா நாட்டிலே இருந்து 6-7 வனங்கடர்ந்து அடர்ந்த வனக்காடு ஆரண்யவனம். ஆமா அந்த ஆரண்ய வனமதியிலே குழந்தைய போய் விட்டுட்டு வந்துரு, இல்ல கொன்னுட்டு வந்துருன்னு சொல்லுதாரு. கொல்ல மனம் இருக்குமா? பெத்த பிள்ளை இல்லையா? கிடையாது. குழந்தைய கொண்டு போய் காட்டுக்குள்ள எட்டாத காட்டுல விட்டுட்டு வந்துருன்னா. ஆமா. மன்னனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? கிடையாது. உடனே சரி என்று சம்மதித்து காவலர்கள் எல்லோரும் பெட்டகத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர் எங்கு வருகிறார்கள்? காசிமா நாடு விட்டு நாடு விட்டு காவலரும் தூக்கி வாரார். ஓர் ராஜா காவலரும் தூக்கி வாரார். ஆரணியவனமதியிலே அழகு நல்ல காவலர்கள் பெட்டகத்தை கொண்டு வந்து ஓங்கி உயர்ந்தமாரோ ஆவார மரமதியிலே ஆவாரம் வீட்டுக்குள்ள அண்ணாவி நான் தான் அம்மா என்னத்தான் பார்க்கணுமே. ஆவாரம் வீட்டுக்குள்ளே அழகு குழந்தையத்தான் வைப்பானோ ஆமாதங்கோ அடர்ந்தவனக்காடு ஆரண்யவனம். ஆமா. சுத்தி பார்க்கின்றார். ஆவாரம் வீட்டுக்குள்ளே பெட்டகத்தோடு பிள்ளையை இறக்கி வச்சிட்டு ஆமா குழந்தையை வைத்து விட்டு நேர அரண்மனைக்கு வந்தான். காசிராஜனிடத்திலே சொல்லுகின்றார். ஐயா மன்னா, உங்க சொன்ன பிரகாரம் உங்க வார்த்தையை கேட்டு குழந்தையை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டோம். ஏ சண்டாள காவலர்களே, நான் தான் சொல்லுதோம்னா நீயாவது எனக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா? என்னடா இது வம்பா போச்சு, இந்த மன்னனுக்கு அறிவு கெட்டு போச்சா? இவர் இஷ்டத்துக்கு கொண்டு போய் விட சொல்லுவாளாம். விட்டுட்டு வந்தா நான் தான் சொன்னோம்னா உனக்கு எங்க அறிவு போச்சுன்னு திரும்ப நம்மள பார்த்து கேட்பாராம். நம்மள பார்த்து கேட்பாராம். நம்ம கேட்டுட்டே அந்த அர்வாலங்க எடு ரெண்டா வெட்டி போட்டுவான் அந்த மன்னரை. சொல்ல மாட்டாள. ஆமா, என்னைய வெட்டிட்டேன்னு வை. ஒண்ணிய இல்லையா? என்னைய வெட்டிட்டேனா ஊருக்கு நீ வேற அண்ணாவி போட்டு வில்லு பிடிச்சு ரூபா நிறைய பார்க்கலாமா? ஒண்ணிய வெட்டி கொண்டுட்டு நான் சோத்துக்கு ரோட்ல போக வேண்டியதான். அதெல்லாம் இப்ப எல்லா கோயில்லயும் அன்னதானம் நடக்கு. கொஞ்ச நாளைக்கு உன்னைய உயிரோட வைக்கணும். எதுக்கு? உன்னை உயிரோட வச்சிருந்து சம்பாதிச்சிட்டு கொன்றணுமா? அதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் சரி, சம்பாதிச்சிட்டு நீ எப்படி போனாலும் சரி. அது சரிதான்மா. ஆமா. அப்படி நான் என்னத்தை சம்பாதிச்சிட்டு போறேன்? நான் சம்பாதிச்சிட்டியா? பொம்பளை பிள்ளை வில்லு படிச்சாலும் 50,000 60,000 அள்ளி கொடுப்பாங்க. ஆமா. ஆம்பளை தானே வில்லு படிக்க, அவனுக்கு எதுக்கு அவ்வளவு ரூபாங்காங்களே? நீ என்னைய வச்சு என்ன சம்பாதிச்சிட போற? அப்ப ராமர் முருகேசனுக்கு துட்டு கிடையாதா? நான் சும்மா சோத்துக்கு வில்லடிக்க. அப்படி அது சரிதான். ஐயாவோட ஆலயத்துல ஆமா சாப்பாட்டுக்கு தான் வில்லடிக்க. சரி, வயிற்றுக்கு தானே
அந்த பாடு. ஆமா, வாங்குற காசெல்லாம் உங்ககிட்ட பிரிச்சு கொடுத்துருவேன். அது சரிதான். நாங்க அதை வாங்கி கொண்டு போய் தான் நான் வீட்ல கார் எடுத்து விட்டுருக்கேன். 4 காரு. அடே அப்பா, இத மாதிரி 3 பஸ் ஓடுது எனக்கு. இந்த மாதிரி 3 பஸ்னா இப்படி ஃப்ரீ பஸ்ஸாமா? இல்லையா, இத மாதிரி பெரிய பஸ். அப்ப டிரைவர் உங்க வீட்டாளா? டிரைவர் என் சொந்தக்காரர் தான் ஐயா. ஆமா, அவன் பார்த்தா அடர்ந்தவன காட்டுக்குள்ள பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டான். எல்லாருமே நம்ம சொந்தம் தானே. அதாவது ஆமா, இப்ப பாரு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா அங்க இருந்து இங்க வரணும்னா நடந்தே வந்துருவாங்க. ஏன்னா பஸ்ல 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும். ஆமா, இப்ப அப்படிலாம் கிடையாது. அங்க இருந்து ஏறினாலும் இங்க வந்து இறங்கிற. அது எங்களுக்கு மகளிருக்கு மட்டும்தான், உங்களுக்கு கிடையாது. அது இன்னும் எங்களுக்கும் கொஞ்ச நாள்ல வந்துரும் நினைக்கிறேன். அப்படியா? ஆகையினால அவன் பார்த்தா ஆமா காசிராஜ மன்னன் சொல்லுகின்றார், நம்ம பெத்த பிள்ளையே என்னை விட்டு பிரிச்சிட்டீங்களே என்று காசிராஜன் மனக்கவலையோடு இருக்கும் போது அடர்ந்தவன காட்டுக்குள்ளே இருந்த அந்த அழகு முதலையானது 14 நாள பிள்ளை. அடே அப்பா, 16 நாள பிள்ளை பசி தாங்குவானா? தாங்க மாட்டான். பசி பொறுக்க மாட்டாமல் அந்த அடர்ந்தவன காட்டுக்குள்ளே கூவா கூவா என்று சொல்லியே அம்மா என்று சொல்லியே அவன் குரலோஜை போடுறானே போடுறானே. அவன் வயர் பசியும் பொறுக்காமல் எம்ம வடிவழக ஆண் குழந்தையே அவன் அழுது மெல்ல துடிக்கானே எம்மா துடிக்கானே அழகுணல்ல பாலகண்டா பாலகண்டா பொறுக்க மாட்டாமல் 14 நாள் குழந்தை வயிறு பசி தாங்குமா? மாட்டான். அப்படியே குவா குவான்னு குரல் கொடுத்து அழுகின்றான். அப்படி குரலோசை கொடுக்கும் போது அந்த ஆவார மூட்டுக்கு அருகில இருக்க அழகான ஒரு பாரமாணிக்க புற்று புத்துக்குள்ள இருந்த ஒரு 5 ஜலை சென்னாகம். ஆமா, அதுலயும் பாரு என்னையா, நாகம்னா ஆனா பெண்ணா? நாகம்னா ஆணும் இருக்கு பெண்ணும் இருக்கு. அப்படியாம்மா? ஆமா. அது ஆண்னா எப்படி கண்டுபிடிக்க, பெண்ணுனா எப்படி கண்டுபிடிக்க? ஆண் பாம்புனா முட்டை போடாது, பெண் பாம்புனா முட்டை போடும். அப்படியா? ஆமா. இது பெரிய கண்டுபிடிப்பு இல்லம்மா. அதானயா உண்மை, அதான் உலக வழக்கம், அப்படிதானே கண்டுபிடிப்பாங்க. ஆகையினால ஆமா அழகான 5 தலை சென்னாகம். இப்போ கோழியா சேவலா அது எப்படி கண்டுபிடிக்காங்க? முட்டை போடுறத வச்சு தானே கண்டுபிடிக்காங்க. ஆமா, அத அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. 5 தலை சென்னாகம், அதுலயும் அது பெண்ணாகும். அப்படியே பாக்கு என்னடா என்று அந்த சென்னாகம் வந்து பார்க்கும்போது தெய்வத்தினுடைய அம்சத்தில ஒரு ஆவார மூட்டுக்குள்ள குவா குவான்னு கத்துது. ஆகா, பிள்ளையாளா இருக்கின்றது என்று ஆமா அந்த 5 தலை சென்னாகமானது அது எங்க வருது பாருங்க. எங்கய்யா வருகின்றது? மலையடி ஓரத்திலே மகிமையுள்ள சென்னாகோ அது கொம்பு தேனை எடுத்து வந்து அது குழந்தைக்கு நான் கொடுக்குதையோ. கொம்பு தேனை எடுத்து மலையில குழந்தைக்கு பால் கொடுக்க இங்க போவேன். ஆமா, அப்படிதானம்மா. தேடி பார்த்து கொம்பு தேனை ஆமா அதனுடைய வாளாலே தட்டி எடுத்து வந்து அந்த அருமாந்த ஆண் குழந்தைக்கு ஆமா வாளால தேனை ஊட்டுகிறது. அந்த அடர்ந்த வன காட்டுக்குள்ளே எம்ம வன விலங்கு அத்தனையும் வாய்த்தது ஒரு குழந்தைக்குத்தான். அது காவலா நிக்குதையா எம்ம கரடி மொழி சிங்கம் எல்லாம் குழந்தைக்கு காவல் காகு. அந்த சிறுத்த புலி கூட்டம் எல்லாம் அது சுத்தி நின்று காவல் காகு. குயிலிருந்து ராகம் பாடு, மயிலிருந்து விரித்தா
மரமதையோ அந்த மதலையத்தான் பாக்குதையா காட்டு விலங்க அத்தனையும் ஆமா அந்த சின்னஞ்சிறு பிள்ளைய பாதுகாத்து நிக்கி இது கொம்பு தேனை எடுத்து வந்து வாளாள தொட்டு ஆமா வாயில ஊட்டுகின்றது யாருக்கு அந்த அழகான அந்த ஆண் குழந்தைக்கு அப்படி வனவிலங்கு அத்தனையும் பாதுகாப்பா இருந்து வரும்போது அதே காசிமா நகரத்திலே காசிராஜனுடைய அரண்மனையிலே காசிராஜனுடைய ஆட்சியில ஆயிரம் தெருக்கள் உண்டு அந்த ஆயிரம் தெருக்களிலே பார்வோதும் பகடை தெருவும் ஆயிரம் அந்த பகடையுடைய திருவதியிலே அந்த சின்னார் பகடையும் சிவகாமி பெண்கொடியாலும் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது அவங்களுக்கு பின்பாக அவர்களுடைய தொழிலை செய்ய பிள்ளையே கிடையாது குழந்தை என்பது கிடையாது அப்படி இருக்கும் போது காசிராஜனுடைய அரண்மனையில் இருந்து உத்தரவு வருது என்ன வருகின்றது அதாவது அரச மன்னன் காசிராஜனுக்கு மிதியடிகள் தைக்க வேண்டும் பாதரட்சை தைக்க வேண்டும் ஆகையினால அந்த யாருக்கு சின்னாளம்பகடைக்கு உத்தரவு வருகின்றது உடனே பார்த்தார் அந்த சின்னார் பகடை சிவகாமி இடத்துல சொல்லுகின்றார் எம்மா என்ன ஏ சிவகாமி நம்ம மன்னருக்கு நாம் பாதரட்சை தைக்க வேண்டும் ஆகையினால் தோல் சேர்க்க உபகரணங்கள் வேண்டும் அதனால நீ காட்டுக்குள்ள போய் ஆவாரம்பட்டை வெட்டி கொண்டு வா என்று சிவகாமி இடத்திலே சின்னார் பகடை சொன்ன உடனே அப்ப சிவகாமி ஒரு வாங்கருவா ஒரு ஓலப்பெட்டி ஒரு கோணி பைய கையில் எடுத்து ஆவாரம்பட்டை வெட்ட வேண்டுமே என்று அவ கடந்து அவ தேடி வர பகடையோமே அந்த சிவகாமி அம்மா ஊந்தா எம்மா வனமான வண்ணம் கடந்து அழகு ஆரணிய வனமதியில அந்த ஓங்கி உயர்ந்த மாறோ எம்மா உண்மையுள்ள மரம் அந்த ஆவார மரமதியிலே அழகுடனே கண்டாலும் கண்டாரே குழந்தை இருக்கிற ஆவாரம் மூட்டுல அப்படியே ஆவாரம் பட்டைய வெட்டி சாக்கள அள்ளி கொண்டு ஓலை பெட்டிக்குள்ள வச்சு தலையில தூக்கி வச்சிருக்க அப்ப பார்த்தது இந்த 5 தலை சென்னாகம் இவளை விட்டா பிள்ளைய நம்ம இனிமே பாதுகாக்க முடியாது 3 நாளைக்கு மேல ஆயிட்டு நம்ம குழந்தை இனிமே என்ன செய்ய இவளோடு இந்த குழந்தையை அனுப்ப வேண்டுமே என்று என்ன நினைக்கின்றா 5 தலை சென்னாகமானது அது வாழம் மெல்ல சுழட்டுதையா குழந்தை அவளது தொடையில் அடிக்குதையா அது சுழட்டுதையோ அது வலது தொடையில் அடித்தனியரோ குழந்தை வாழி முருக மாட்டாமலே அவளரல் சத்தம் போடுவானா அலறல் சத்தம் போடுவானா ஏ அழகுடைய ஆண்மகனோ அலறல் சத்தம் போடுவானா குழந்தையை நாம் அனுப்பி வைக்க வேண்டும்
என்று வலது தொடையில வாழை சுழட்டி ஓங்கி ஒரே அடி குழந்தை அடிச்சா சும்மா இருப்பானா? அது நல்ல சொல்லுன்னு ஆளும். வீருன்னு சத்தம் போட்டு அழுதா. ஆமா. அழுத உடனே ஒருவேளை இவ பிள்ளைய பார்த்து பயந்து ஓடிட்டான்னா, ஆமா, அப்ப பிள்ளைய பார்த்த உடனே அவளுக்கு ஆசையை கொடுக்க வேண்டும் என்று அந்த 5 தலை சென்னாகும் விலகூடின விலை உயர்ந்த முத்தை. ஆமா. என நாகத்துக்கு முத்து உண்டு. முத்தை கக்கி அந்த அழகு குழந்தையினுடைய அருகிலே வைத்துவிட்டு அந்த முத்துக்காகவாது இந்த பிள்ளை எடுத்துட்டு போவாள்ல என்று முத்தை கக்கி அருகிலே வைத்துவிட்டு 5 தலை சென்னாகம் அந்த இடம் விட்டு கடந்தது. இவன் மேல தூக்கி வச்சா பாரு. குழந்தை அழுத சத்தத்தை கேட்ட உடனே ஓலப்பட்டியை கீழே போட்டா. போய் தேடி பார்க்க குழந்தைய ஓடி ஏன்னா அவளே பிள்ளை இல்லைன்னு கவலையில இருக்கா. ஆமா. அப்போ குழந்தை சத்தம் கேட்ட உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று ஆவார மூட்டை விலைக்கு பார்த்தா உள்ள அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன மாதிரி ஒன்ன மாதிரி அழகான வளர்ந்த தாடி வச்ச பிள்ளையா? இல்லம்மா. அப்புறம் ஒன்ன மாதிரின்னா அதான் கேட்க. நானும் சின்ன வயசுல கை குழந்தையா தானே இருந்திருப்பேன். அது கரெக்ட். எல்லாரும் அப்படித்தான் இருந்திருப்போம். ஆகையினால ஆமா, அழகான அந்த கை குழந்தைய பார்த்தால் பிள்ளை இல்லாத பெண்குடி பெருத்த ஏக்கத்தோடு காட்டுக்குள்ள இப்படி அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை தனிமையா இருக்கு இப்படி இருக்கின்றதே என்று ஓடி போய் குழந்தைய வாரி கையில் எடுத்த நேரம் ஆண்டவனுடைய அருளாலே அந்த சிவகாமி பெண்ணவளுக்கு பச்சை நல்ல நரம்பு ஓடி அவளுக்கு பாலமர்தம் சுரந்திடுமா எம்ம கணவன் முகம் பாராமல் இந்த கை குழந்தை எடுத்த நேரோ கண்ணியான சிவகாமிக்கு அந்த கட்டழகி சிவகாமிக்கு அங்க பச்சை நரம்பு ஓடிடுமா பாலமர்தம் சுரந்திடுமா குழந்தைய தன் கையில் எடுத்து அந்த ஆவாரம் பட்டைகளை அழகுடனே கீழே தட்டி அந்த பட்டு பீதாம்பர துணி எடுத்து அருகில் இருந்த முத்துக்கள் அந்த முத்ததையும் கையில் எடுத்து எம்ம ஓட நல்ல பெட்டிக்குள்ளே உத்தது ஒரு ஆண்மகனை அந்த ஆண் குழந்தைய உள்ள வைத்து அந்த சின்னார் பகடையிடோ என் கணவா ராஜமண்ணா என்று கொண்டு வார குழந்தையை கையில எடுத்த நேரத்திலே பச்சை நரம்பு ஓடி பாலமிர்தம் சுரந்திடுமா. ஆகா, அப்ப கடவுள் நமக்காகவே இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று கையில எடுத்தா நேர அரண்மனைக்கு மன்னனிடத்திலே கொண்டு வருகின்றார். மன்னா, நான் குழந்தைய கையில் எடுத்து பாலமிர்தம் சுரந்து விட்டது. இந்த குழந்தைய பிள்ளை இல்லாத நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. குழந்தை பக்கத்திலேயே இந்த முத்தும் இருந்தது என்று அந்த குழந்தையை கையிலே எடுத்து சின்னான் மகடையிடத்திலே கொடுத்தார். அப்படி கொடுத்த உடனே அங்க என்ன நடக்கின்றது? நம்ம பிள்ளை இல்லாத நம்மளுக்கு கடவுள் ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டார் என்று மனதிலே நினைத்து அந்த குழந்தைக்கு அப்படியே பெயர் நாமம் சூட்டுகின்ற இது கடவுள் நாமளுக்கு கொடுத்த பிள்ளை. இந்த குழந்தைய நாமளே வளர்த்துக் கொள்வோம் என்று கண்டெடுத்த குழந்தைக்கு வீரனுடைய அம்சத்திலே இருப்பதினாலே குழந்தையோடு முத்தும் சேர்ந்து கிடைத்ததினாலே அந்த குழந்தைக்கு அந்த சின்னார் பகடையும் சிவகாமி பெண்கொடியாளோ அப்படியே பெயர் நாமத்தை கொடுக்கின்றார். அவர் என்ன பெயர் கொடுக்காரு? எம்மா ரம்பையர்கள் குளவை போடு அந்த அகிலம் எல்லாம்
மகள் குளவை போடு குளவை போடு இவன் முத்தோடு கண்டு எடுத்ததாலையே முத்தோடு எடுத்ததாலையே குழந்தைக்கு முத்து வீரன் என்று பெயர் கொடுத்தார் கண்டு எடுத்ததாலே அம்மா எடுத்ததாலையே வீரன் என்று பெயர் கொடுத்தாரே முத்து வீரன் என்று சொல்லி முகிமையுடன் பெயர் கொடுத்து வீரன் என்று சொல்லி முகிமையோடு பெயர் கொடுத்து அந்த கண்டெடுத்த கை குழந்தைய கனகே அமுடம் வளர்த்துவாரா கண்டெடுத்த கை குழந்தைய கனகம் மூடம் வளர்த்துவாரா அந்த மூணாவது நாளையில இந்த முத்து வீரே ஆனவன்தான் கண்டு எடுத்ததினாலே இந்த குழந்தை எதிர்காலத்துல வீரனா வருவான் என்ற நம்பிக்கையிலே ஆமா குழந்தை முகத்தை பார்த்த உடனே அப்படிதான் தெரிகின்றது ஆகையினால் முத்தோடு கண்டு எடுத்ததினாலே முத்து வீரன் என்று பெயரை கொடுத்து அந்த சின்னார் பகடையும் சிவகாமி அம்மாளும் குழந்தைய வளர்த்து வருகின்ற பொழுது 3 நாளா குழந்தை வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா அப்ப அக்கம் பக்கத்துல இருப்பாங்க பாரு. ஆமா அந்த பகட மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுதாங்க. ஏடி அவ ஆமா வாந்தியும் எடுக்கல வயிறும் வீங்கல வயிறும் பெருசாகல. 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவ வீட்டுல பிள்ளை சத்தமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆமா இப்ப ஒரு 2 நாளா வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளை அழுத சத்தம் கேட்க யாருன்னு தெரியவில்லையே என்னவா இருக்கும்னு ஆமா சுத்தி இருக்க பகட மக்கள் எல்லாம் வீட்டுல போய் கேட்கிறார்கள். கேட்ட உடனே அப்ப இந்த சிவகாமி உண்மையை மறைக்காம அம்மா அப்படியே சொல்லுகின்றாள். நான் காட்டுக்குள்ள போனேனா ஆமா குழந்தை கிடந்தது அதை எடுத்தேன். ஆமா பாலமிர்தம் சுரந்துருச்சு. பிள்ளை வேற இல்லை எனக்கு பிள்ளையா இந்த பிள்ளைய நான் வளர்க்கேன் என்று சொன்ன உடனே அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆமா நீ இவகிட்ட சொல்லிருப்ப இந்த அம்மா கட்டக்காரன் சொல்ல கட்டக்காரன் உடுக்காரன் சொல்ல உடுக்காரன் தாளக்காரன் சொல்ல அந்த செட்டு தாளக்காரன் போய் சொல்லி கொடுக்காரு. அப்படியே ஒவ்வொரு பக்கமா செய்தி பறக்கு. உளவாய மூடிரலாம் ஊர்வாய மூட முடியுமா? முடியாது இல்லம்மா. ஆகையினால் காட்டுக்குள்ள கண்டெடுத்த பிள்ளையை சின்னான் பகடையும் சிவகாமியும் வளர்த்து வருகிறார்கள் என்ற செய்தி. அந்த செய்தி நான் தான் காசு கவுண்டி கணக்கேன். நம்ம ஏன் அப்படி கணக்கணும்? உன்னை பார்த்து ரசிக்காயா மருமகன். ஆகையினால் காட்டுக்குள்ள கண்டெடுத்த பிள்ளையை சின்னார் பகடையும் சிவகாமியும் வளர்த்து வருகிறார்கள் என்ற செய்தி காசிராஜனுடைய அரண்மனைக்கு எட்டியது. அப்ப பார்த்தாங்க காசிராஜன். ஆமா நம்ம வேண்டாம்னு காட்டுக்குள்ள விட்ட பிள்ளைய இவங்க 2 பேர் எடுத்து வளர்த்து வருகிறார்களா? காவலர்களை அனுப்பி பிள்ளைய அரண்மனைக்கு கொண்டு வான்னு கட்டளையிட்டார். இவன் ஏற்கனவே சின்னார் பகடா அரண்மனையில வேலை பார்க்க ஆளு. அங்க நடக்குது இவனுக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். உடனே சிவகாமி இடத்திலே ஓடி வந்து அம்மா சிவகாமி மன்னன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமா நம்ம மகனை நம்ம விட்டு பிரிக்க சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். இனிமேலும் இங்க இருந்தோம். ஆமா நம்ம பிள்ளை நமக்கு இல்லை. இனிமே இந்த காசியே நமக்கு வேண்டாம் என்று இரவோடு இரவாக சின்னான் பகடையும் சிவகாமி அம்மாளும் அழகு மகனாகப்பட்ட முத்து வீரனை கையிலே தூக்கி கொண்டு அவர் எங்கு வருகிறார்கள்? நாம போற இடம் போக வேணும். இனிமேல் இந்த காசிமா நகரம் நமக்கு வேண்டாம் என்று அவர் எங்கு வருகிறார்கள்? காசிமா நகர் கடந்து கனகமூட ஓடி வாரார் நகர் கடந்து எம்மா கனகமூட ஓடி வாரார் எம்மா தென்னாட்டை
தேடியல்லோ 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 அவர் திறமையோடு ஓடி வாரார் ஓடி வாரார் ஓடி வாரார் எம்ம கால் போன போக்கினீரே கட்டழகம் ஓடி வாரா கை குழந்தையதான் எடுத்து அந்த மதலையத்தான் தூக்கி கொண்டு எம்ம மனம் போன போக்கினீரே வடநாட்டு எல்லை வீண்டு அவர் தென்னாட்டை தேடியல்லோ அந்த அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் எம்மா ஆந்திர பிரதேசமோ அந்த ஆந்திரா மாநிலத்தில் அவ அழகுடனே தானு வந்து அந்த நெல்லூர் தளமதியிலே அவர்கள் நேர்த்தியாக வருவாராடு ராஜா எங்கு வருகிறார்கள் இரவோடு இரவாக மனம் போன போக்கிலே மகனை தூக்கிக்கிட்டு மண்ணன் கையில மாட்டிட கூடாதுன்னு ஓடி வாராங்க வடநாட்டு எல்லை விட்டு தென்னாட்டு தெச்சனம் தேடி அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் ஆந்திர பிரதேசம் அது எங்க இருக்கு தெரியுமா ஆந்திராவில் இருக்கு ஆந்திராவை தம்மா அப்படி சொல்லுவாங்க ஆந்திராவில நெல்லூர் தளமதியிலே யார் ஆண்டு வாரா அங்க யாராவது ஆண்டு வருவாங்க அதாவது நாயக்கர் குலத்திலே உதித்த பொம்மன நாயக்கர் ஆண்டு வாரா ஆமா அப்படி ஆண்டு வரும்போது அவர் ஆண்டு வருகின்ற பொழுது பொன்மன நாயக்கருடைய அரண்மனையிலே இந்த சின்னார் பகடையும் சிவகாமி அம்மாளும் சேவகம் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்ற பொழுது என் அழகு மகனாகப்பட்ட இந்த முத்து வீரனுக்கு அவருக்கு வயது என்னாச்சு ஒரு வயதா இரு வயதா மூன்று நல்ல வயதுமாச்சு அவன் மூன்று நல்ல வயதாரீரை நல்ல முடியறக்கி காது கூத்தி அவன் காது கூத்தி கடுகோ கைக்கு தங்க வளையலி கூடாத நகைகள் எல்லாம் அந்த புகழ் பெரிய முத்து வீர அவன் நாடு ஒரு மேனியுமா பொழுது ஒரே வண்ணமோ அந்த பொம்மள நாயக்கர் அரண்மனையில் புகழுடனே வளர்ந்து அவர் 16 வயது மட்டும் பல கலைகள் எல்லாம் தான் படித்து எம்மா அடிவிடிகள் சிலம்பு தோழி அங்க மயக்குவித்ததைய இந்த மன்னரான முத்து வீர என்ன படியாத கலைகள் எல்லாம் பாங்குடனே தான் படித்தார் 16 வயது மட்டும் ஆமா படியாத கலைகள் எல்லாம் படித்து எங்க அந்த நெல்லூர் அந்த தளமதியிலே ஆணை ஏற்றம் குதிரை ஏற்றம் அடிபிடிகள் சிலம்பு தொழில் மயக்குவித்தை தயக்குவித்தை மந்திரஜாலம் தந்திரஜாலம் ஓடி 9 முயலடிக்க இருந்து என்பது உடம்படிக்க நல்லடம்பு சிலம்பு தொழில் வாழ்வீச்சு ஆமா அத்தனை கலைகளையும் படித்து அழகிலையும் அழகல் ஆமா வீரனுக்கு வீரன் அப்படியே கலைகளை படித்து 16 வயதாச்சு அப்ப அம்மாவிடத்திலே சொல்லிவிட்டு அம்மா நான் வனவேட்டையாடி வருகிறேன் என்று அந்த முத்து வீரனாகப்பட்டவர் அப்படியே சொல்லிவிட்டு வனவேட்டையாட வாராரு அடர்ந்தவன காட்டுக்குள்ளே சுற்றி திரிந்தது ஐயாவுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கு
தண்ணீர் தாகம் எடுக்கின்றது. எங்கடா தண்ணி குடிக்கலாம்னு பார்க்கின்றார். அழகான ஒரு சோலை. ஆமா, சோலைக்கு மத்தியில தெய்வீக சொனை. தெய்வீக சொனை. அதுல யார் இருக்கா? யார் இருக்கின்றார்? வடபத்திரகாளி வீரமாகாளியுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு காவலாக ஆமா ஐயங்காட்சி பூத படைகள் காவலுக்கு இருக்கு. பூதப்படைகள் காவல் இருக்கு. அது ஐயா அறிந்தாரா? கிடையாது, கிடையாது. நாம போய் தண்ணீர் அருந்த வேண்டுமே என்று இவர் சுனைக்குள்ள தண்ணீர் குடிக்க வாராரு. ஆமா, அதுல இருக்க பூதமெல்லாம் நினைக்கு அடே அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு நல்ல வசமா ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாது. அதுக்கு தெரியுமா இவர் தெய்வ பிறவின்னு? தெரியாதுல்ல. ஆமா, இவனை சும்மா விடக்கூடாது என்று அங்க என்ன நடக்கின்றது? பூதமெல்லாம் ஓடி வந்து ஐயாவை அடித்து உண்ண வேண்டுமே என்று அந்த குருட்டு முனி செவிட்டு முனி என்று சொல்லக்கூடிய முனிகள் எல்லாம் ஐயாவை அடிக்கணும்னு சுனையை விட்டு வெளியே வருகின்றது. இவர் பார்த்தாரு. ஆமா, யாருகிட்ட வந்து நீங்க என்னைய அடிச்சு சாப்பிடவா? யாரு விளையாட்டு போடுதீங்க என்று உரை வாளை கையில் எடுத்தார். அந்த பூதங்களை எல்லாம் வடது சாரி இடது சாரி வலது சாரி இடது சாரி அவர் வாழாளே வேண்டுவாரா வலது சாரி இடது சாரி அவர் வாழாளே வேண்டுவாரா மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கிறார்கள். வாளை கையில் எடுத்தார். பூதங்களை எல்லாம் வலதுசாரி இடதுசாரியாக வெட்டி வீசினார். உடனே பயந்த பூதங்கள் எல்லாம் பத்திரகாளி இடத்துல ஓடி வருகின்றது. அம்மா, என்ன யாருன்னே தெரியல, எங்களை எல்லாம் பாடாப்படுத்திவிட்டான் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இருக்கின்ற பொழுது பின்னாடியே முத்துவீரனும் காளியுடைய ஆலயத்துக்கு வருகின்றார். அம்மா, என்ன உன்னை போல தெய்வம் தானே உலகத்துல பார்க்கவில்லையே. உனக்கு நானும் பிள்ளைதானே. ஆமா, பிள்ளைய கொல்லதுக்கு தாயே படை அனுப்பலாமா என்று பத்திரமாக ஆளியிடத்திலே ஆதங்கத்தில பேசும்போது எப்பா, நீ யாரு, எப்பேற்பட்ட பிறவின்னு எனக்கு தெரியும். உன்னை சோதிக்கவே இந்த படைகளை அனுப்பி வைத்தேன். நீ ஜெயிச்சிருவன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளைய பத்தி தெரியும் என்று தன்னுடைய மந்திர வாளை கையில் எடுத்து மகனாகப்பட்ட முத்து வீரனுக்கு பரிசாக கொடுத்தாள். நாளை ஒரு காலத்தில் இந்த நாட்டை காக்கும் தெய்வமாக நீ இருப்பாய், பிடிவரத்தை என்று வாழ்த்தி வரத்தை கொடுத்து மந்திர வாளை கையிலே கொடுத்து அந்த இடத்திலே ஆசிகளை பெற்றுக்கொண்டு அழகு மகன் முத்து வீரன் நெல்லூர் மாம்பதியிலே வந்து அந்த அரண்மனையிலே சேவகம் செய்து வரும்போது பொம்மள நாயக்கருடைய மகளாகப்பட்ட பொன்னியின் மீது காதல் மையம் கொண்டு ஏன்னா இவர் வீரனுக்கு வீரன். பகடை குலத்திலே பிறந்தாலும் பார்போற்றும் வீரன் ஐயா இந்த முத்து வீரன். ஆகையினால இந்த முத்து வீரனுடைய வீரத்தையும் திறமையும் அழகையும் கண்டு நாயக்கர் மகா இந்த பொன்னி இளவரசிக்கு காதல் ஐயா வந்துட்ட. அப்போ பார்த்தா ரெண்டு பேரும் காதலிச்சா சம்மதிக்க மாட்டாங்கல்ல. அவ பிறந்தது அரசகுலம். ஆமா, அவங்க சம்மதிக்க மாட்டார்களே. உடனே இவர்கள் காதலிக்க விஷயமானது பொம்மள நாயக்கருக்கு தெரிய இவன் எப்படி திமிர இருந்தா அரண்மனை பெண்ணு மேல ஆசைப்பட்டிருப்பான். நம்ம பிள்ளை மேல ஆசைப்பட்டு விட்டான். இவனை சும்மா விடக்கூடாது என்று இருக்கும்போது இவர்தான் வீரனுக்கு வீரனாச்ச. இரவோடு இரவாக வெள்ள நல்ல குதிரையிலே பொன்னியையும் அழைத்துக் கொண்டு நாம இனிமேல் இந்த நெல்லூர்ல வாழ முடியாது, வாமா போவோம் என்று பொன்னியை அழைத்துக் கொண்டு மன்னனாகப்பட்ட முத்துவீரன் அவர் நெல்லூர் தன்னை கடந்து எம்மா வேகமாக வருவான். அந்த வெள்ள நல்ல குதிரையிலே அவன் பொன்னியையும் அழைத்துக் கொண்டு எம்மா ஆந்திரா நகர் கடந்து அவர் திரும்புறார். எதற்கும் எம்மா தேசம் எல்லாம் பதிர் விளங்கும் அந்த தென்மதுரை தேசத்தில்
திருமலை நாயக்கரோட அரண்மனையில் அவர் சேவை செய்துவாரனே யாரோ அந்த திருமல நாயக்கர் அரண்மனையில் இந்த மன்னவரும் தேவியுமா எம்ம மகிமையுடன் சேவை செய்ய அங்க பொல்லாத காலம் அது சொல்லாம வருகுதையா திருமலை நாயக்கருடைய அரண்மனையிலே வந்து மன்னவரும் தேவியுமாக சேவகன் செய்து வருகிற நேரம் பொன்னியும் எங்கள் ஐயா இந்த முத்து வீரனும் சேவகம் செய்து வரும்போது திருமல நாயக்கருடைய அரண்மனையிலே நாட்டியமாடக்கூடிய பெண்மணி பெயர் வெள்ளையம்மா. அவருக்கும் வெள்ளையம்மாளுக்கும் இந்த முத்து வீரனுக்கும் காதல் மையம் கொள்ள இதை யார் அறிந்தா? திருமலை நாயக்கர் அறிந்தார். ஆகா நம்ம கட்டணும்னு வச்சிருந்தவா இவ அவன் மேல ஆசைப்பட்டு விட்டாளே இவனை உயிரோடு விடக்கூடாது என்று மாறுகால் மாறுகை வாங்க சொல்ல உடனே மந்திரி பிரதானிகள் அனைவர்களும் அப்படியே ஓடி வந்து முத்து வீரனை பிடித்து மதுரைக்கு கிழக்கு பகுதியிலே வந்து அவர் அருவாளை கையில் எடுத்து மாத்தி வெட்டுதாங்க மாலையா போய் விழுகின்றது. அவன் பார்த்தா அந்த திருமலை நாயக்கனுடைய மந்திரிமார்கள் மன்னன் சொன்ன வார்த்தை கேட்டு அங்க மாறுகையோ அம்மா மாறுகையோ மன்னம் முத்து வீரனை வாங்குவாரோ அம்மா மாறுகையோ மன்னனான முத்து வீரன மடுகாலும் மாறுகையோ அவன் மகிமையுடன் தானு வாங்கி மதுரை அம்பதியதியிலே மன்னனாகப்பட்ட முத்து வீரனை மாண்டு மடிந்த நேரத்தில் மன்னன் இறந்த செய்தி பொன்னி எந்த வெள்ளியம்மாளுக்கு தெரிய வரும்போது இருவேரும் ஓடி வந்து முட்டி மோதி அழுதா. மூவேருடைய உயிர்களும் தெய்வமாக போக வேண்டுமே என்று மதுரை மாநகரத்தில் வங்கோ அரம்பையர்கள் குளவை போட அந்த அகிலம் எல்லாம் நடுநடுங்க என் மதுர வீரன் என்று சொல்லி அம்மா ஒரு பெயரும் கொடுப்பாரா இம்மாண்ட நல்ல தெய்வமாக ஐயா மூவுலகம் பெயர் விளங்கும் என் முத்து வீர சுவாமியாக இந்த மக்களையும் காக்க வேணும் என்று சொல்லி ஆண்ட வேணும். அவர் அள்ளி வாரம் தான் கொடுத்து அவர் ஆதி வள்ளி கையிலை வீட்டு உச்சியில என் முத்து வீர சுவாமி ஐயா நல்ல மத்தியான மதியம் போல அவர் தளங்கள் கண்ட தளங்கள் எல்லாம் நல்ல மத்தியான மதியம் போல ஐயா மதிய உச்சி வேளையிலே நீங்க போடுங்க அம்மா என் முத்து வீர சுவாமி ஐயா என் மதிய கூட வாங்க வந்த அவர் ஆடுவாராம் பாடுவாரா ஐயா ஆடாடி போடுவாரா உனக்கு இடது வைகுங்கால்களுக்கு ஏ முத்து வீர சுவாமி கீதா ஐயா எரிக்கிழம்பு செல்லடாமா இந்த கீழ பிள்ளையார் குளமதையோ அந்த பகடையோட குளமந்தையோ ஐயா ஓடாத ஒளியாரு நீ ஒளி மாறவான் இல்லாது இந்த தாயும் நல்ல மகனுமாக அந்த பேச்சு பிரம்ம ராஜுதையா அந்த முத்து ஐயாவான கருப்பனோடு அந்த எல்லுடையார் சாஸ்தாவோடு ஐயா எங்கள் ஐயா மாறாரே நல்ல மத்தியான மதியம் போலே அந்த சிவனனை இந்த பெருமாளோடு எம்மை சந்தன மாரியோடு என் பேச்சு பிரம்ம ராஜுதையா என் கருப்ப நல்ல சுவாமியோடு அவ மட குத்தி அம்மாளோடு நல்ல மத்தியான மதியம் போலே ஐயா மதிய உச்சி வேளையிலே அவர் ஆதாளி போடுவாரா என் முத்து வீர சுவாமியோடு இவன் சாம்புராணி வாடக்காரே உனக்கு சாந்தொழுக பெண்ணு கொழுக சந்தன
உள்ளங்கள் வேர்தொழுக நல்ல மத்தியான மதியம் போலே ஐயா வெள்ள நல்ல குதிரையிலே இவன் விளையாட வந்த தெய்வம் என் பேச்சு பிரம்ம ராஜோதையா என் சந்தன மாரியோடு என் போளுடைய மங்கையோடு ஏன் நாகம்மா ஓடி வாரா இவன் சந்தன பூச்சழகு ஆடாளி போடுவாளா என் தாயான பேச்சு அம்மா அந்த வைரவ சுவாமியோடு இவன் அக்கிரியில் பிறந்த பிள்ளையே என் அழகு பிள்ளை கருப்பனோடு நல்ல மத்தியான மதியம் போலே ஐயா ஆடுவாளாம் பாடுவாளா என் அம்மையான பேச்சு அம்மா பிரம்ம வீடம் பிறந்த பிள்ளையே என் தாயும் நல்ல மகனுமாயே என் அணக்கர மாடனோடு என் அழகு முத்து வீரனோடு என் சிவன் அணைந்த பெருமாளோடு என் காட்சி நாயும் பூச்சி நாயும் ஐயா கனக மூடன் கைவிடித்து என் வாராரே வைரவேனோ இவன் சின்ன தம்பியா வந்ததோரு என் செல்ல பிள்ளை சின்ன தம்பி என் அரசு மாதந்த பசுனாரு ஐயா அண்ணாவி சிவன் அணைந்தா இவன் கருக்குழியில் பிறந்த பிள்ளை என் ஐயாவான கருப்பனோடு இவாரா நீ ஓடாத ஒளியாத ஐயா ஒளி மரவான் இல்லாதடு என் அழகு பிள்ளை சிவன் அணைந்தா என் பேச்சு பிரம்ம ராஜுதையா அவன் மத்தியான மதியம் போல என் சந்தன மாரியோடு ஐயா உச்சியில குல்லாமா உனக்கு உள்ளாஜ கால்நடையா ஐயா தலையில் ஒரு குல்லாமா ஐயா தாமரக மணி அழகா உனக்கு இடையில் ஒரு ஜல்லடமா ஐயா ஏழு மணி வல்லையா ஐயாவான சிவன